ரொம்ப நாளாவே பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. நம்ம என்னதான் நினச்சாலும் நம்ம நினைக்கிறப்போ அது கிடைக்காது இல்லைங்களா? கிடைக்கிறப்ப தான் நம்ம வந்து அத பயன்படுத்திக்க முடியும். நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஹஸ்பண்டுமே வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல வெளியில எங்கனா போனாங்களா, இல்ல பர்த்டே அப்பலாம் துணி வாங்கிட்டு வருவாங்க. ஆனா பெண்கள பொறுத்தவரை சொல்லவே வேணாம். 1008 குறை சொல்லுவேன் இல்லைங்களா? ஆனா இந்த விஷயத்துல நான் என் ஹஸ்பண்ட குறையே சொல்ல மாட்டேன். அவருக்கு என்ன பிடிக்குதோ அத அப்படியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவரைக்கும் இது மட்டும் 100% உண்மதான். ஏன்னா 20 வருஷம் ஆகுது. அவருக்கு என்ன தோணுதோ அப்படிதான் வாங்கிட்டு வராரு. ஒரு குறை கூட நான் சொல்லாம நல்லா இருக்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா நல்லா இருக்கிற மாரி தான் அவர் வாங்கிட்டு வருவாரு. நல்லாவே இல்லனாலும் நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. நமக்காக இவ்வளோ தூரம் கடை தெருவுலாம் ஏறி இறங்கி, சரி நம்ம மனைவிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தானே வாங்கிட்டு வராங்க. அதனால பெண்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஹஸ்பண்ட்க்கு என்ன டேஸ்ட்ல வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ, அத வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அதுக்காக நீங்க வந்து புடிச்சு நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க வீட்ல ஒரே துணி மழையா தான் இருக்கும். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.